இப்பதான் வாங்க நான் அப்பா லூஸ் ஆகி போகுது இந்த கட்டில. என்ன சோய்க்குமா? டேய் இங்க என்ன பண்ணிக்கிற? ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார்றேன். என்னப்பா உக்காந்தா தப்பு. டைட் பண்ணிக்கிறா. ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார்றேன். ஐ எம் சோ சாரி. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சாரி. சரி என்ன விஷயம்? டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லை, ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா? 10 பைசா இல்லாம காரி முடிஞ்சுக்கிறான். கம்முன்னு போயிடு. என்னடா ஒரு 10 ரூபாய் இல்லைன்ற? இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். யாருக்கிட்டாவது வாங்கி கொடு. அடேடா வெறுப்பத்தியா ஏதா மட்டியா ஏந்திரா. என்ன நம்ம பழகின பழக்கம் அவ்வளோதானா? என்ன பழகின பழக்கம்? ஏரியில் தூண்டில் போட்டு ஜிலேபி மீன் பிடிச்சிருந்தோம் அந்த பழக்கமா? அது மட்டுமா? நீச்சல் லட்சமே. டேய் அதெல்லாம் என்ன சொல்லி கிடக்குறா? என் கையில காசு இல்லை, உங்க கையில காசு இல்ல. அது ஒருத்தன் போறான்னு அவங்ககிட்ட கேள. ஆமா நம்ம கேட்டு உடனே தூக்கி தந்துருவான். யார் அது? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வரேன் சொல்றத கேளு. டேய் ஏதோ போன் பேசுகிறாடா. அட கூப்பிடுப்பா. புரிஞ்சுக்கோ கனி, சொல்றத கேளு. டேய் ஏதோ லவர் கிட்ட பேசுகிறான் போதுரா. அட நமக்கு வேண்டிய டீ காசு கூப்பிடலாம். ஒரு டீக்காக என்ன வேணா பண்ணுவோம் போதா சார்? ஏமா நான் அப்புறம் பேசுறேம்மா. சொல்லுங்க, என்னைய கூப்பிட்டீங்க? வாங்க வாங்க உங்களுக்கு தான். டேய் ஒரு 10 ரூபா டீ கடை அந்த கிட்ட கேட்கறது. அட கூப்பிடா. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லை சார், நீங்க போன்ல பிஸியா இருந்தீங்க. நான் கூப்பிட்டால எந்த பிரச்சனையும் இல்லையா? கனிகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ரோஹிணிகிட்ட பேசினா தான் அவ சத்தம் போடுவா. கனி ரோகிணியா? 2 பேரும் பொண்டாட்டியா? பொண்டாட்டி பேரு வேதவல்லிப்பா. அப்ப கனி ரோகிணி அதெல்லாம் செட்டப்புப்பா. என்னடா இதா செட்டப்பா? 2 தானே, வேற எதுனா இருக்குதா? 18 பேர் இருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் என்னடா இது? நீ வாய மூடு. 10 ரூபா டீக்கு தானே இதெல்லாம் கேட்க வைக்கிறேன். சரி, என்னத்துக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க? அது ஒண்ணே இல்ல, என்னையும் இவனையும் பணக்காரன் சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். ஒரு 4 கிரவுண்ட் இடம் இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டேன்ப்பா. எனக்கு கார் இருக்குது, இவனுக்கு ஹெலிகாப்டர் இருக்குதுன்னா நம்புவீங்களா? நான் நம்பவே மாட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. இவன் அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடியா, என் அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடி நான் நம்புவீங்களா? நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்ப எங்களை பிச்சைக்காரன் நினைக்கிறீங்களா? பிச்சைக்காரனா தான் தட்டு இருக்குமே, அதான் உங்ககிட்ட இல்லையே. அப்ப பிச்சைக்காரன் இருந்தா காசு போட்டுருவீங்க நீங்க. அம்மா தாயே, யாராவது பிச்சைன்னு கேட்டா காசு போட்டு தானப்பா ஆகணும். உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால யாருன்னா அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு சொன்னா போடுவீங்களா? கண்டிப்பா போடுவேன், கண்டிப்பா போடுவேன், கண்டிப்பா போடுவேன். பாக்கிறதுக்கு பெரிய ஆளாக்குறீங்க, நல்ல மனுஷனாக்குறீங்க. எவ்வளவு போடுவீங்க? என்னப்பா ஒரு 10 20 போடுவேன். 18 பொண்டாட்டி வச்சுக்கிறீங்க. நீங்க செய்யற தர்மம்லாம் பொண்டாட்டி புண்ணியங்களுக்கு போய் சேரணும்ல, அதனால 10 20 போடுவீங்க. சரி விடுப்பா, ஒரு பிச்சைக்காரன் வந்தா 100 ரூபா போடுறேன் வேணாம். அப்ப பிச்சைக்காரன் வந்தா 100 ரூபாய் போடுவீங்க? போடுவோம்ப்பா, கண்டிப்பா போடுவோம்ப்பா. கேட்டுக்கினியா? கண்டிப்பா பிச்சைக்காரன் வந்தா 100 ரூபாய் போடுவாரு. சரி, இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையா? அதாங்க இப்ப ஒரு பிச்சைக்காரர் வருவாரு, 100 ரூபாய் காசு போடுங்க. பிச்சைக்காரங்க தான் யாருமே இல்லையே. ஏன் இல்ல? அதோக்கா இருப்பாரு. லிங்க தூக்கு ஐயா சாமின்னு குரல கூட. ஐயா சாமி. என்னப்பா லுங்கி தூக்கிட்டு வர்ற? நீங்க தானே சொன்னீங்க பிச்சைக்காரன் வந்தா காசு போடுவான்னு. நான் பிச்சைக்காரன் வந்தா தான் போடணும்னு சொன்னா, ஆனா நீ பிச்சைக்கார மாதிரி வந்திருக்க. பணம் இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, டீ குடு கூட காசு இல்ல, நாங்க பிச்சைக்கார தானே. அதான் என்னப்பா நீங்க என்னையே குழப்புறீங்க. நீங்க ஒண்ணு குழப்பப்படாதீங்க. 100 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 2 டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துருவோம். இது 100 கொள்ளையா இருக்க? கொள்ளைன்னா தெரியாம எடுக்கிறது தான் கொள்ளை. நாங்க நேரா கேட்டு தானே வாங்குறோம். சொல்லண்டா மண்டா. ஐயா சாமி. இவ்வளவு கெஞ்சி கேக்குறானே, போடமா 100 ரூபாய. சரி இந்தா புடி. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க போய் அந்த 18 பொண்டாட்டி கிட்ட பேசுங்க. சரிதான், சொல்லுறாவது சொல்லு. பாத்தியாடா 10 ரூபாய் கேட்ட 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாம். இருறா, ஏன்டா ரொம்ப அல்பத்தனமா ஆசைப்படுற? நீ ஏமாத்திடுவே. இப்போ வா டீ சாப்பிடலாம். டேய் டீ தானே, இந்தா 20 ரூபாய்க்கு இருப்பாரு, போய் டீ குடி. உனக்கு 100 எனக்கு 20. டேய் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட புடுங்கணும் நானு, உனக்கு 20 ரூபாய் பார்த்தாதா? ஐயா சாமி நான் தானே பிச்சை எடுத்தேன். ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுத்துக்க 100 ரூபாய் போட்டால, போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடு, நிறைய போடுவாங்க. அதுவும் கரெக்டா. உன் பிச்சை காசு வேணாம், போட. அம்மா தாயே, அம்மா ஐயா சாமி பிச்சை போடுங்க. ஐயா சாமி பிச்சை போடுங்க. ஆமா இது பிச்சை காசா? இவர் எடுக்க போறது வயசு காசு. அட போடா, வந்த வரைக்கும் லாபம்.